शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। आचार्यं पदैः कृत विवेकचूडामणि अध्यास நிராகரணத்தை பத்தி சொன்னார். அத்தியாசம் அபநயம் குரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல விஸ்மிருதி கூடாதுன்னா மறதி கூடாது. அதனால ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். நீங்க இது கொஞ்சம் வேதாந்தத்தை ஒரு வாரம் கேட்கலன்னா கூட வேதாந்தமானது அஃபெக்ட் பண்ணிடும், இது பிரம்ம சிந்தனையில இருந்து போயிடும். அதனால இது வராம பாத்துக்குங்க அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு இப்போ அகம் பதார்த்த நிரூபணம், அகம் அப்படின்ற பதத்தை நம்ம வேற புரிஞ்சிட்டு இருக்கோம். அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அகம் பதார்த்த நிரூபணத்தை இந்த அகம்ன்ற பதம் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த நான் பல வகையில நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பாடியோட சேர்ந்து நான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், மனசோட சேர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிராணத்தோட சேர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், புத்தியோட சேர்ந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆனந்தமய கோஷத்தோட சேர்த்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் அநேகமா அகங்காரத்தை நான் அப்படின்னு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அகங்காரம்ன்றதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னு இவர் எடுத்து சொல்லணும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த நானை பத்தி நாங்க பேசல. இந்த வேதாந்தத்துல நம்ம பேசக்கூடிய அகமானது வேற. அந்த அகம்ன்றது அந்த நீங்க ஈகோவோட சேர்த்துட்டீங்கன்னாக்கா அந்த அகங்காரத்தோட சேர்க்கறதுனாலதான் இந்த கன்ஃபியூஷன் தான் வருது. இந்த அத்தியாசத்துக்கு காரணமே அந்த அகம் பதத்தை சரியா புரிஞ்சுக்காதுதான். இந்த அகம் பதத்தை அதனால நிரூபணம் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சுங்க. இந்த அகம் அப்படின்றது என்ன அப்படின்னாக்க அது திருக் வேதாந்தத்துல ரெண்டா பிரிச்சுட்டோம். ஒண்ணு திருக்கு, இதை தவிர பாக்கி எல்லாம் திருஷ்யம் இவ்வளவுதான் வேதாந்தம் அப்படின்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சது, அறிந்தது, அறியக்கூடியது, காணத்தக்கது, இது எல்லாம் திருஷ்யம். ஏன்னா உங்களால் அது அறியப்பட்டுடுது. அதனால இதெல்லாம் நீங்க இல்ல. ஐயானது எப்பொழுதுமே தனியா தான் இருக்குமே. அது எப்பொழுதுமே ஐயானது பார்க்க முடியாது. அப்படி பார்க்கப்படுமே ஆனால் பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம், அறியப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இது கேட்டகரியில வரணுமே தவிர ஐ கேட்டகரியில வரக்கூடாது. இந்த ஐ இதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுனால அகம் மம, அகம் தது அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன், இதம் இதுல எல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கிறதுனாலதான் இந்த அகம். இந்த அகமானது என்னன்னா திருக் ஸ்வரூபம். திருக் பார்க்கின்றவர், அறிவை காணுகிறவர் அவர். பாக்கி எல்லாம் அறிவு, அறிவினால அறியப்பட்டது, இதெல்லாம் திருஷ்யம். இதெல்லாம் திருக்கு பார்க்கிறவர், திருஷ்யமானது பார்க்கப்பட்ட பொருள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுட்டாரு வேதாந்தத்துல. அதனால இந்த அகத்தை இப்ப எப்படி இருக்கு, திருக்குல வருதா திருஷ்யத்துல வருதான்றத பார்த்தோம்னாக்க நம்ம சாதாரணமா யூஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அகம் எல்லாமே திருஷ்யத்துலதான் வருதே தவிர திருக்குல வரவே வராது. ஏன் அப்படின்னா இந்த திருக்கானது ஆத்மஸ்வரூபமாக இருக்கு. ஆத்மஸ்வரூபமா இருக்க அப்படின்னாக்க பிரம்மமா இருக்காது. பிரம்மமா இருக்குன்னா சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா அப்படின்னு சொல்றதா இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் அகம், அதுதான் நான், உண்மையான நான். நம்ம இப்ப நினைச்சிட்டு இருக்கிற நானானது இதுல கேட்டகரியில வரக்கூடிய திருஷ்யத்துல வரக்கூடிய நான் அது பிரிக்க போறாரு. இப்போ அந்த நான்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னாக்க சத்யா. நான்ன்றது காலத்தினால அழியாதது, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சத்து. அந்த நானை நான் எப்பொழுதுமே நினைக்கிறது இல்லை. அந்த நான், என்னுடைய நான், உண்மையான நான் என்னன்னா சத்தியஸ்வரூபமா இருக்காது. அது மாத்திரம் இல்ல, அது நித்தியஸ்வரூபம். அது இல்லாததே கிடையாது. அது காலம், தேசம், வர்த்தமானம் இது எல்லாத்தையும் தாண்டினதாக இருக்கக்கூடிய டைம் கான்செப்டுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அந்த நானானது. அதனால அது நித்தியமாக இருந்து கொண்டிருக்கு. அது எப்படி இருக்குன்னா அதுதான் சாரமா இருந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம நினைக்கிற நான்னா இப்ப எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு எல்லாம் விபரீதமா இருக்கு. நம்ம நினைக்கிற நான் மாறிண்டே இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கும்போது நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் நான் துக்கமா இருக்கேன்னா மாறுறோம். அப்படின்னா என்ன, அசத்திய ஸ்வரூபமா இருக்கிறது எதுவோ அந்த நானதான் நம்ம நானுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அது அசத்திய ஸ்வரூபமா இருக்கு, அனித்தியமா இருக்கு, மாறிக்கொண்டே இருக்கிறதுனால அனித்தியமா இருக்கு. அது எப்படி இருக்குன்னா திருஷ்யஸ்வரூபமாக இருக்கு, பார்க்கப்படுகின்றதாக இருக்கிறது, என்னாலேயே உணரப்படுகிறது. அதனால நான் எந்த நானும் நினைச்சிட்டு இருக்கேன்னா அது நான் இல்லைன்றது எனக்கே நான் இல்லைன்னு தெரிஞ்சிருதுன்னா அந்த நான் இல்லையே. ஆகையினால அது ஒரு திருஷ்யமா போச்சு. அது அசாரமா இருக்கு, சாரம் இல்லாததா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப அசத்தியா
அனித்யா, திருஷ்ய சுபாவா, அகாரகா அப்படின்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் பொய் அப்படின்ற அர்த்தத்துல சொல்லலாம். அதனால திருஷ்யம் சர்வம் மிருஷா, திருஷ்யம் எல்லாமே மித்யா, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. இந்த ஜெகத்து அப்படின்னு நான் சொன்னேன் இதம் அப்படின்றது, இந்த இதம்ல தான் சேர்க்கணும். நான் நினைக்கிறேன் நானையும் அந்த இதம்ல கொண்டு சேர்க்கணும். அதை போய் நான் அகத்தோட கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுனாலதான் இந்த கன்ஃபியூஷன் வந்தது, அத்தியாசம் வந்ததுக்கு காரணமே. அந்த அத்தியாசம் போயிடுச்சுனாக்கா அந்த அகத்தை நம்ம பார்க்கணும். அந்த அகமானது இதம்னு அந்த அகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யார் பார்க்கிறவரோ அதை பத்தி நம்ம பேச முடியாது. அது மனோவாச்சா மகோச்சரமா இருக்கிறதுனால அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ண முடியுமே தவிர புரிஞ்சுக்கிறது அவாவா கையில இருக்கு. அந்த நானை புரிஞ்சுக்கிறது இப்படி இருக்கு. திருஷ்யம்னா மித்திய, எல்லா திருஷ்யம் அது என்ன தவிர பாக்கி எல்லாம் போய், நான் மாத்திரம்தான் உண்மை, என்ன தவிர பாக்கி எல்லா திருஷ்யத்துல வரணும். நான் எந்த நானும் நினைச்சிட்டு இருக்கேன்னா நான் இல்லைன்ற எண்ணம் எனக்கு வருதுன்னா நான் நினைச்சிருந்த அந்த நானும் திருஷ்யத்துல தான் கொண்டு வந்து சேர்க்கணும். அதை திருக்குல சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த திருக்கு ஸ்வரூபமானது இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் பார்க்கிறேன், அகம் பஷ்யாமி அப்படின்ற இந்த பஷ்யாமின்னா பார்க்கிற நான் இல்லை. ஆனா நான் என்ன பண்றேன்? நான் பார்க்கிறது தான் நான் பார்க்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நானானது ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்துல போய் இருந்து அந்த மனசோட சேர்ந்து அந்த மனசுதான் உன்னை பார்த்து நான் பார்க்கிறேன்ற ஒரு அறிவு வருது. அந்த நான் இல்லை, அதுக்கு பின்னாடி சாட்சியா இருக்கிற நான் தான் உண்மையான நான். ஸோ அகம் பஷ்யாமி அப்படின்னு சொல்றேன். அகம் சுனோமி, நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அகம் ஜிக்ராமி, நான் முகர்கிறேன். அகம் ரசயாமி, நான் சுவைக்கிறேன். இப்படின்னு எல்லா இந்திரியங்களோட சேர்ந்து நான் என்ன பண்றேன்? அந்த நானை பண்றேன். இந்த இந்திரியங்கள் வியாபாரத்தோட கூடின நான் எப்பொழுதுமே அந்த ஒரிஜினல் நான் இல்லை. அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம். அது மாத்திரம் இல்லைன்னாக்க நான் என்ன பண்ணேன்? கர்மேந்திரியங்களோட சேர்ந்துருவேன். அகம் கச்சாமி, நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன். அகம் வதாமி அப்படின்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? வாக்கிந்திரியம், இந்த பாணி இந்திரியம் இதோட சேர்ந்துட்டு நான் சொல்லிடுறேன் நான் நொண்டி அப்படின்னு நான் சொல்றேன். இப்படி சொல்லக்கூடியவெல்லாம் கர்மேந்திரியங்களோட சேர்ந்த நான் சொல்றேன், இல்ல ஞானேந்திரியங்களோட சேர்ந்த நான் சொல்றேன். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடியதான மனசோட சேர்ந்து இருக்கக்கூடிய நானை சொல்றேன். மனசு நீங்க சொன்னா அந்த காரணம், மனசு புத்தி அகங்காரம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். இந்த அகங்காரமும் நான் இல்லை. எப்ப இந்த அகங்காரம் இவாளோட தான் அந்த நானுக்கு எந்த வியாபாரமுமே கிடையாது. எப்போ ஒரு நான் வியாபாரத்துல ஈடுபடுறதோ, அந்த மனசுல ரிஃப்ளெக்ட் ஆகி ஈடுபடுறதோ, இந்த நானானது இப்ப என்னாச்சு? திருஷ்யத்துல மாட்டிருக்கு. இந்த திருஷ்யத்தையும் திருக்கையும் சரியா புரிஞ்சுக்கிறது என்னவோ அதுதான் நித்திய வஸ்து விவேகா. அந்த விவேகம் இருந்ததேயானால் தான் இதெல்லாம் பொய், இதெல்லாம் மிருஷா என்பது புரியும். ஏன் மிருஷான்னு சொல்றோம்னா இதெல்லாம் சனிகம். காது கேட்கிற காது கேட்கதான் கேட்குமே தவிர பார்க்காது. கண்ணானது பார்க்கதான் பார்க்குமே தவிர கேட்காது. நான் என்ன பண்றேன்? கண்ணோட சேர்ந்து ஒன்னு சொல்றேன், காதோட சேர்ந்து சொல்றேன். ஆனா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது ஒருத்தர் தான். ஆனா நான் அநேக வியாபாரங்கள் பண்றதான்னு ரொம்ப நான் இருக்க மாதிரி எனக்கு இருக்கு. அதனாலதான் என்ன இருக்குன்னு இந்த நான் நம்ம பேசுறதெல்லாம் க்ஷணிக ஸ்வபாவா அப்படின்னு பேர் அதுக்கு. அது க்ஷணிகம். அது எப்படி இருக்கு? அது மாத்திரம் இல்ல, இந்த அறிவானது எப்படி இருக்குன்றத பார்த்தோம்னா, நான் ஒரு பொருளை பார்த்த உடனே இந்த பொருளை பார்த்த உடனே முதல்ல இந்த பொருளை பார்க்கிறேன்னு ஒரு அறிவு வருது. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு? இதுல இருந்து இந்த புத்தகத்துக்கு வந்தோடனே அந்த நாலேஜ் போயிடுது. இப்ப அடுத்தது திடீய ஞானம் வந்துடுது. திடீய க்ஷணத்துல வருது. அதுலயே என்ன சொல்றா அப்படின்னாக்க, நான் இந்த புத்தகத்தை அரை மணி நேரமா நேரம் பார்த்துருந்தா கூட ஒரு தடவையும் அந்த புத்தகம்னு மாறி அது எப்படி அந்த தீபத்துல வரக்கூடிய ஜுவாலையானது பர்மனண்டா இருக்கோ அப்படி பாக்குறேன் தவிர பிரதிக்ஷணம் என்னுடைய ஞானம் மாறிண்டே தான் இருக்கு. அதனால நான் பார்க்கிறேன்னு சொல்றேன். அரை மணி நேரமா நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அரை மணி நேரமா க்ஷணிகமா இருந்துட்டு இருக்கு. அரை மணி நேரம் செத்து அந்த ஞானம் வந்துட்டே இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆகையினால எந்த ஞானத்தை இப்படி க்ஷணிகமா இருக்கமோ அதை போய் அகம் சுனோமி, அகம் ஜிக்ராமி அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் தப்புப்பா. அது எல்லாமே அந்த அகங்காரத்தோட சேர்ந்து ஒரு செயலோட சேர்ந்துருக்குன்னா அந்த செயலோட சேர்ந்த அந்த நானானது நம்ம பேசக்கூடிய நான் இல்லை. அகம் அவனுடைய உண்மையான அர்த்தம் இல்லை. இந்த அகம் உன்னுடைய அர்த்தமானது வேற ஒரு அர்த்தம். இது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அத்தியாசத்தினால வந்த அர்த்தம் இது அப்படின்றது இப்ப நிரூபணம் பண்ண போறாரு. இப்போ சர்வாத்மனா திருஷ்யமிதம் ரிஷைவ நைவாஹமர்த்தா க்ஷணிகத்வ தர்சனாத் ஜானாம்யஹம் சர்வமிதி பிரதீதிஹி குதோஹமாதேஹே க்ஷணிகஸ்ய சித்யேத் சர்வாத்மனா திருஷ்யமிதம் மிருஷா ஏவ
சர்வாத்மனா திருஷ்யம் இதம் மிருஷா ஏவ. மிருஷான பொய். நைவ அகமர்த்தகா, இதெல்லாம் அகமர்த்தமாக ஒருபோதும் ஆகாது. க்ஷணிகத்வ தரிசனா, இதெல்லாம் மாறிண்டே இருக்கின்ற காரணத்தினால் க்ஷணிகமா இருக்கிறது. ஜானாம்யஹம் சர்வமிதி பிரதீதி, நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. நான் எல்லாவற்றையும் அறிகிறேன்ற எண்ணம் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது இல்லையா? எல்லாவற்றையும் எப்படி, காது ஒரு சமயத்துல ஒண்ணுதான் பார்க்கும், கண்ணு ஒரு சமயத்துல பார்க்கும், பார்க்கிற சமயத்திலேயே அது மாறிண்டே இருக்கு. எல்லாவற்றையும் நான் பார்க்கிறேன் அப்படின்ற ஒரு தோணல் இருக்க, இதுவும் சனிக்கம் தான். இப்படி இருக்கக்கூடியது குதக அகமாதேகே சனிகச்சி, இப்படி சனிக்கமான இருக்க போய் நானா எப்படி ஆகும்? இது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேனே, எனக்கு புரியுது அப்படின்னா புரிந்து கொண்டிருக்கிற நான் வேற, இதெல்லாம் வேறன்றது எனக்கு தெரியறதுனால இதெல்லாம் வேற ஏதோ ஒரு நான். இது எல்லாத்தையும் நான் பார்க்கிற காரணத்தினால இதை பார்க்கிறவனா இருக்கிறவன் நான் தான். நான் சொல்லிட்டே இருக்கும் போது நான் சொல்றேன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சானா அந்த நான் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நான். இப்படி யோசிச்சு பார்த்தா எது கடைசியா மிஞ்சி நிக்கிறதோ அந்த நான் தான் உண்மையான அகம்பர்த்தத்தினுடைய ஞானம். சர்வாத்மனா திருஷ்யமிதம். சர்வாத்மனா அப்படின்னாக்க சர்வ பிரகாரின்ற அர்த்தம். சர்வ பிரகாரமாக நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இது எல்லாமே காணப்படும் வஸ்துக்கள், இது இது என்று நான் பார்க்கக்கூடியது எல்லாமே என்னால் எப்ப பார்க்கப்பட்டதா ஆயிடுச்சோ அந்த காரணத்தினாலேயே அதெல்லாம் பொய். அறியப்பட்டதா ஆயிடுச்சு ஆனால் அந்த அறிவு. அதனாலதான் நம்ம அறிகிறோம்னால நாலேஜ்ன்னு சொல்றோம். நாலேஜ்னால ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுதான் இருக்கு. ஆப்ஜெக்ட் அப்படின்னா சப்ஜெக்ட் எப்போதுமே பார்க்கவே முடியாது. எப்போதுமே எதை அறிகிறேன்னு நான் சொன்ன எதையும் தான் நீங்க கேட்பீங்க. ஆனால நான் ஆத்மாவை அறிகிறேன்னு சொன்னா ஆத்மாவைன்றது அது ஆப்ஜெக்டாவே ஆகாது. ஆத்மாவைன்றது சப்ஜெக்ட் நான் இருக்கேனே, சப்ஜெக்ட் ஒருபோதும் ஆப்ஜெக்ட் ஆகவே ஆகாது. ஆகையினால இந்த திருஷ்யம் தான் இந்த ஆத்மா எல்லாம். ஏன் அப்படின்னா இதே ஒரு காரணம், சனிகத்துவ தரிசனம். எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிற காரணத்தினாலேயே இல்ல. அகம் அர்த்தகா, நான்ன்றவனுடைய பொருள் இதெல்லாம் இல்ல. நான் ஏவ, இது ஒருபோதும் நானுடைய பொருளாகவே ஆகாது. நம்ம வேதாந்தத்துல பேசிட்டு இருக்கிற நானா இந்த நான் ஆகவே ஆகாது. அகம் சர்வம் ஜானாமி, நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் அப்படின்ற ஒரு அறிவு வருது. அப்படி அறிக்கும் போது இந்த க்ஷணிகமான இந்த அகத்துல போய் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த அகத்துல போய் இது எப்படி சித்திக்கும்? அந்த நானை நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. அந்த நானை ஒரு ஒரு இதுமா புரிஞ்சுக்கதான் முடியும் வேதாந்தத்திலேயே தவிர அதை நான் அதை பத்தி பேசிட்டேன்னா நான் அதை சொன்னவன் ஆயிடுறேன். எங்கிட்டேன்னு வந்து அதை பார்த்து கொண்டிருக்கிற சாட்சி நான் இருக்கேன்னா என்னால் சொல்லப்பட்ட பொருள் அது இது கேட்டகரியில வந்து சேர்ந்துடும். அதனாலதான் சொன்னா இது மனோவாச்சா மகோச்சரா, மனசனாலையும் வாக்குனாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லிட்டேன்னாக்கா அது இதுல வந்துடும். ஏன்னா சொல்லிட்டு இருக்கவர் யாரு? அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் எப்படி அந்த பௌத்தம் சொன்னா சூன்யம் சூன்யம்னா, சூன்யம்னு சொல்றவன் யாரு? அவனை பத்தி தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என்ன இதெல்லாம் சூன்யம்னா நீ இருக்கிய யாரோத்த சொல்றீங்களா இது சூன்யன்னு, இதெல்லாம் பொய்யன்னு அப்படின்னா சொல்றவன் யாரு? அங்க ஒரு சப்ஜெக்ட் தனியா நின்றுட்டு இருக்காரு பின்னாடி. அந்த அகத்தை தான் சாட்சியான அகத்தை தான் சொல்றோமே தவிர இந்த மாறிக்கொண்டே இந்த அகம் ஒரு நாளும் நான்ற சொல்லாக ஆகாது அப்படின்னு சொன்னார். அகம் பதார்த்தஹா து அகமாதி சாட்சி நித்யம் சுஷுப்தௌ அபிபாவ தரிசனாத் ப்ரூதே யஜோ நித்யைதி ஸ்ருதி ஸ்வயம் தத்ப்ரத்யகாத்மா சதசத்விலக்ஷணஹ. அகம் பதார்த்தஹா, உண்மையிலேயே அகம் பதார்த்தத்தை விசாரம் பண்ணோம்னா அதுதான் ஆத்மா. அது என்னவா இருக்குன்னா ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா வெதிரிக்தமா இருக்குது. ஸ்தூல சரீரத்திலையும் அது இல்ல, சூக்ஷ்ம சரீரத்திலையும் இல்ல, தூங்கத்திலையும். என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் மனசுக்கு சம்பந்தப்படுறது இந்த மூணு தான். இந்த மூணுத்தையும் நான் பாக்குறேன்னா நான் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மூணுத்துக்கும் அப்பாற்பட்டதான சாட்சியா ஒருத்தர் இருக்க, அதுதான் நான். அவர் பஞ்சகோஷ அதீதா, இந்த 5 கோஷங்களுக்கும் அன்னமயத்தோட நான் சேர்ந்து சொல்லக்கூடிய நான் இல்லை, மனோத்தோட சேர்ந்த நான் இல்லை, விஞ்ஞானத்தோட சேர்ந்த நான் இல்லை, பிராணத்தோட சேர்ந்த நான் இல்லை. அப்படின்னா என்ன? இது எல்லாத்தையும் ஒருத்தர் பேசாம பார்த்துட்டே இருக்காரு. அந்த சாட்சியை தான் நான் சொல்றேன். ஏன்னா அவரை நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாதுன்றதுனால இப்ப எதெல்லாம் சொல்ல முடியுதோ அதெல்லாம் சொல்லி அது இல்லைன்னு சொல்லிவிட்டேன் இப்போ. அதனால பஞ்சகோஷ அதீதா, அதை எப்படி சொல்ல முடியும்? அது சொன்னா சொல்லப்பட்ட பொருள் ஆயிடுமே, அது ஆப்ஜெக்டா போயிடும். ஆகையினால அந்த நான்ன்றது அகம் பதார்த்தஹா து அகமாதி சாட்சி. இந்த அகம் அகம்னு அகங்காரம், புத்தி, மனசு, இந்திரியம், கர்மேந்திரியங்கள் இவாளோட சேர்ந்த அகங்காரம் ஒண்ணு இருக்க, அதுக்கெல்லாம் சாட்சியா ஒரு நான் இருந்துட்டு இருக்கு. அந்த நானை தான் நான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்க.
நித்தியம் சுஷுப்தௌ அப்படி அது அந்த நான் எப்படி இருக்கு? அது நித்தியம் இருக்கு. அது இல்லாத இடமே கிடையாது. அந்த நான் எப்பொழுதுமே இருக்காது. இந்த நான் இதுல எல்லாம் ஈடுபடலைன்னா கூட, இந்த விவகாரத்துல வியாபாரங்கள்ல ஈடுபடனா கூட அந்த நான் தனியா இருந்துட்டே இருக்கு. அது சுஷுப்தௌ அப்படி தூங்கும் போது கூட எந்த நான் தூங்கினானோ அந்த நான் முழிச்சுட்டு இருக்கேன். எந்த நான் இந்த உலகத்தை பார்க்கிறேனோ அந்த நான் வேற, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நான், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் அப்படின்னு சொல்றேன். அந்த நானானது இது மூணுத்தையும் பார்த்துட்டு இருக்க அந்த நானை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். தவிர இந்த அதோட சம்பந்தப்பட்ட அந்த நானை பத்தி பேசல. அந்த நானானது மூன்றுத்துக்கும் சாட்சியா இருக்கு, மூணு நிலையிலையும் சாட்சியா இருக்கு. சுஷுப்தோபி அது சுஷுப்தியே எனக்கு தெரியாது. ஏன்? நான் தானே சொன்ன தூங்கி எழுந்தோன்னு சுகமகம் அஸ்வாப்தம். நான் நன்னா தூங்கினேன், நான் போறதுக்கு முன்னாடி இருந்தேன், நான் தூங்கும் போதும் இருந்தேன், நான் தூங்கி எழுந்தோன்னு நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியாது இல்லையா? தூங்கும் போது தெரியல, ஆனா அந்த நான் இருந்தேன்றதுக்கு ப்ரூஃப் நான் தூங்கினேன்னு சொல்றதே ஒரு ப்ரூஃப் ஆயிடுச்சு. அதனால சுஷுப்தோபி பாவ தரிசனார், அவர் இருக்கார் அப்படின்ற தரிசனம் நமக்கு தெரியுது. இல்லைன்னாக்கா யாராவது தூங்க போவோமா? ராத்திரி தூங்கினாக்கா கதால் நீ ஏந்துக்க மாட்டேன்ற நிச்சயம் தானே, தூங்க கூட போக மாட்டான். அதனாலேயே தெரியுது பாவ தரிசனார்த்த அந்த நான் வேற அப்படின்றது தெரியாது. ப்ரூதே யஜோ நித்ய இதி ஸ்ருதி ஸ்வயம். இத மாதிரி எல்லாம் கன்ஃபியூஷன் வரும்ன்றதுனாலதான் ஸ்ருதிய ரொம்ப கருணையோட ஸ்வயம் தானே நமக்கு சொல்லிட்டு, நஜாயத்தே மிரியத்தே வா கதாசித்தே நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு கட்டோபனிஷத்துலயே இந்த ஸ்லோகம் வருது, இந்த மந்திரம் வருது. கீதையிலேயே இந்த ஸ்லோகம் வருது 2வது சாப்டர்ல. அதுல என்ன சொல்றதுன்னா, இந்த ஆத்மாவுக்கு இந்த நானுக்கு ந ஜாயத்தே, இது ஒரு நாளும் உண்டாவதில்லை. ஏன்னாக்க ஜாத்தஸ்யஹி துருவோ மிருத்யு. ஒருத்தன் பிறந்துட்டான்னாக்கா அவனுக்கு மிருத்யுவானது துருவம், நிச்சயம் நடந்தே ஆகும். மிருதஸ்ய துருவம் ஜென்மா. யாராவது ஒருத்தன் செத்துட்டான்னு சொன்னான்னா அவன் இன்னொரு ஜென்மா ஆகணும். இப்படி இருக்கிறதுனால எனக்கு பிறவி மரணம் இது ரெண்டுத்தையும் ஒத்துண்டாலே அது அனித்தியமா ஒத்துண்டா மாதிரி ஆச்சு. ஆனால இந்த ஆத்மாவுக்கு பிறவியும் கிடையாது, மரணமும் கிடையாது. என்ன ஜாயத்தை, இது பிறப்பதும் இல்லை, மிரியத்தே வாய் நாயம் பூத்வா, இது உண்டாகி இருந்து இல்லாம போறதுன்றதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு பிறப்பியே கிடையாது. அஜஹா, இதுக்கு பிறவியற்றது. இது அஜஹா அப்படின்னு சொன்னதுனாலே என்ன ஆச்சு? நித்யஹா. அதனாலேயே அது எப்பொழுதும் சாஸ்வதமாக அது இல்லாத இல்லவே கிடையாது. அஜோ நித்யஹா, அது சாஸ்வத சுபாவா, எப்பொழுதும் சாஸ்வதமா இருந்து கொண்டே இருக்கு. அது இன்னைக்கு இருக்கு, நிச்சயமா இருக்கு. நாளைக்கு ஒரு உலகத்துல அது இல்லாம போயிடுமா அப்படின்னாக்க இல்ல. சஸ்வத் பாவம் சாஸ்வதம், சாஸ்வதமா அது இருந்து கொண்டேதான் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அது புராணகா. முன்னாடி இப்படி இருந்தது, இப்ப வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அதுல மாறுதல்கள் எல்லாம் வருமானு மட்டும் இல்ல. புறாயேவ நவஹா இது புராணகா. முன்னாடி எப்படி இருந்ததோ அதே இப்ப புதுசு மாதிரியே இருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும்ன்ற அர்த்தம் அந்த ஆத்மாவானது. அதனால அஜஹா நித்யஹா சாஸ்வதஹா அயம் புராணஹா ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே. இது எந்த யாரையும் கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது சாகிறதும் இல்லை, சாகப்படுவதும் இல்லை. இப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் நானு. ஸ்ருதியே நமக்கு நானை எடுத்து சொல்லியிருக்கிறதா அந்த நானை தான் நம்ம கிரகிக்கணுமே தவிர இந்த அந்த கரணத்தோட சேர்ந்த இந்த நானை நம்ம கிரகிக்க கூடாது. இது திருஷ்யத்துலதான் அதை கிரகிக்கணும் அப்படின்னு சொல்லி தராரு. அகம் பதார்த்தா தூ அகமாதி சாட்சிகே. அகம் ஆதி அப்படின்னா அகம் அகங்காரம், புத்தி, மனஹா, ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், பிராணங்கள் இதோட சேர்ந்து வந்தது. இதெல்லாம் என்ன அப்படின்னா விகாரத்தோட கூடினது. இதெல்லாம் இந்த அகங்காரமானது மாறிக்கொண்டே இருக்கும், இந்த புத்தியானது மாறிக்கொண்டே இருக்கும், மனசானது மாறிக்கொண்டே இருக்கும். இந்திரியங்களுடைய வியாபாரங்கள்லாம் மாறிட்டு ஒரு க்ஷணம் பண்ணும், ஒரு க்ஷணம் பண்ணாமையே இருக்கும். ஆனால் நித்தியத்துவம் இதுக்கெல்லாம் சித்திக்காது. ஆகையினால இதோட சேர்ந்து சொல்லக்கூடிய நானானது எல்லாமே திருஷ்யத்துல வரும். ஆனா உண்மையான நான் என்ன அப்படின்னா அது நித்தியமா இருக்கு. அததான் ஸ்ருதிகள்லாம் சேர்ந்து அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு இந்த நாணத்தை தான் சொல்லியிருக்க. அந்த நாணம் எங்க பார்க்கணும்? தத்து பிரத்யேகாத்மா, அது உள்ளதான் பார்க்க முடியுமே தவிர அது வெளியில வரவே வராது. அது பிரத்யேகாத்மா, அது உள்ளுக்குள்ள இருக்கணும். பிரத்யேக் அப்படின்னாக்க உள்ள, பராக்குன்னு வெளியில. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரத்யேகாத்மா அது எப்படி இருக்குன்னு சொன்னா கூட அந்த இருத்தல்ன்றத நம்ம தப்பா புரிஞ்சுருவோம்.
இல்லன்னு சொல்ல முடியாது. அதை இருத்தலும் இல்ல, இல்லாமையும் இல்லாம இருக்குது. இருத்தல்னா இப்ப இருக்கு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அப்படி அந்த இருத்தல்லயே அது வரல. இல்லாதது அப்படின்னு சொன்னாக்க தோணவே கூடாது, அதுவும் வரல. இந்த நாள்லாம் எப்படி இருக்குன்னாக்க அது சாஸ்வதமா நித்தியமா இருந்துட்டு இருக்கு. வியக்தமாகவும் அவ்வியக்தமாகவும் காரியமாகவும் காரணமாகவும் இல்லாமல் அதுக்கு விலட்சணமாக இருக்கக்கூடியது எதுவோ அது. ஏன்னா காரணம்னு சொன்னா அந்த நான் சேர்ந்து போயிடும். காரணத்துவம்னு அது கூட ஒரு குணம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் காரியத்துவம்னு ஒரு குணம் வந்து சேரும். இப்படி இந்த காரிய காரணத்துக்கு விலட்சணமாக இருக்கக்கூடியது ஆத்மா எதுவோ அந்த ஆத்மாவை தான் அகம் அகம்ன்ற பதத்தினால சொல்லிக்கிறோம். அகம் பதார்த்தஸ்து அகமாதி சாட்சி. இந்த பாருங்க, அகம் பதத்தினுடைய அர்த்தம் இந்த அகம் இல்லை அப்படியே சொல்லிவிடுது. இப்ப நீங்க புரிஞ்சுக்கும் போது நான் தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல சொன்ன அகமானது அந்த அகம் சப்ஜெக்ட் ஐயனு. இந்த அகம்ன்றது அகம் அகம்னு நான் எந்த அகங்காரத்தோட நான் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த ஐய. இதனுடைய இதுக்கும் சாட்சியா இருக்கிறது எதுவோ அந்த அகம். அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நித்தியம் சுசுப்தௌ அபிபாவ தரிசனாத். இந்த அகம் பதத்தினுடைய பொருளானது என்னன்னா அகமாதி சாட்சி. அகங்காரம், புத்தி, மனசு இதுக்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் அனைத்திற்கும் சாட்சியா ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த சாட்சியை தான் நான் அகம்னு சொல்றேன். சுசுப்தோபி பாவ தரிசனாத். அந்த உறக்கத்திலையும் சாட்சியான அந்த அகத்திற்கு இருப்பு நன்னா நமக்கே தெரியாது. எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் முடிச்சுட்டேன்னு சொல்றதான் அந்த நான் இருந்திருக்கு. அந்த இருப்பு கிளியராவே தெரியாது. அந்த அது வந்து எல்லா நிலையிலையும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. ஜாகிரத்திலையும் அந்த நான் இருக்கு, சொப்பனத்திலையும் இருக்கு, சுஷுப்திலையும் அந்த நான் ஆனது எப்பொழுதும் எல்லா நிலையிலையும் இருக்கு. 3 அவஸ்தையிலையும் அந்த நான் இருக்கு. அததான் இந்த ஸ்ருதி ஸ்வயம் தானே அந்த ஸ்ருதியானது நமக்கு இதை புறக்கிறதுக்கு அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா இது புரூதேகி சொல்லி கொடுக்கறது. இன்னுமா உங்களுக்கு சந்தேகம்? ஸ்ருதி தான் சொல்லி கொடுக்குறாரு. ஆச்சாரியன்னு சொல்லிவிட்டாரு, கட்டோபனிஷத்தும் சொல்லி எடுத்து அப்புறம் என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்கிறாரு அவரு. என்ன இது புரூதேகி தத் பிரத்யேகாத்மா. அந்த அந்தராத்மாவானது சத்துக்கும் அசத்துக்கும் விலட்சணம், காரிய காரணத்துக்கு விலட்சணம், வியக்தத்துக்கும் அவ்வியக்தத்துக்கும் விலட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறது எதுவோ அதுதான் அகங்காரம். விகாரினாம் சர்வ விகார வேதா நித்யோதிகாரோ பவித்தும் சமர்ஹதி மனோரத ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடம் புனః புனர் திருஷ்டமசத்வமேதயோஹோ. விகாரினாம் மாறுபாடு கூடினது, தட் விச் சேஞ்சஸ். அது வந்து விகாரி. எது மாறிக்கொண்டிருக்கிறதோ அது விகாரி. எது மாறிக்கொண்டிருக்குது? என்னுடைய மனசு, பிராணன், புத்தி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால இதெல்லாம் விகாரி. இதெல்லாம் மாறுபாடோட கூடினது எல்லாம் அகமாக இருக்க முடியாது. இந்த எல்லா விகாரத்தையும் நானே பார்த்து கொண்டிருக்கேன். சர்வ விகாரா வேத்தா அகம். எல்லா விகாரங்களும் எல்லா மாடிஃபிகேஷனையும் பார்த்து கொண்டிருக்கிறவர் உள்ள ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு சாட்சியா. அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்து இதோட சேர்ந்து அவரும் மாறிடுவாரு. அதனால அவர் நிர்விகாரமாக இருந்து கொண்டு விகாரமாக கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னா கர்ம கர்த்த விரோதம் வரும். அவரும் மாறுவாருனாக்க அவரும் ஒரு நாள் போயிடுவார். அவரை பார்க்கறதுக்கு எந்த சாட்சிங்கம்மா? அங்க உள்ள இருக்கக்கூடிய சாட்சி நிர்விகாரமாக இருந்து கொண்டு விகாரமாக இருக்கக்கூடிய இதெல்லாம் விகாரமா எது இருக்கு? என்னுடைய அகங்காரத்துல ஆரம்பிச்சு நான் பார்க்கிற ஜகத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த விகாரத்தோட தான் கூடியிருக்கு. அது எப்படி சொல்லியிருக்கேன்னா, யாஸ்கர் என்ன சொல்லிட்டாருன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய உங்களால் அறியப்பட்ட பொருள்கள் எல்லாத்துக்குமே 6 விகாரங்கள் இருக்குப்பா அப்படின்ட்டார். அது என்ன 6 விகாரம்? அஸ்தி, ஜாயத்தே, வர்த்ததே, விபரிணமத்தே, அபக்ஷீயத்தே, வினஷ்யதி அப்படின்னு 6 விகாரங்களுடன் கூடினதுதான் இந்த உலகம். அவர் என்ன சொன்னாரு? ஜென்மாத்தியத்துக்கு ஜென்ம ஸ்திதி லயம் 3ஓட கூடினதுன்னு சொன்னாரு. அப்ப அது சொல்லும் போது ஆச்சாரியால அந்த 3த்தையும் சுதி சொன்னான். எதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி எத்ரயம் அபிசம்பிசந்தி அப்படின்னு ஸ்ருதி தான் வேதத்துல சொல்லியிருக்கு. ஆனா நம்ம பெரியவாள்ல யாஸ்கர் மாதிரி பெரியவர்கள்லாம் சொல்லிருக்காங்க 6 விகாரத்தையும் அந்த 3க்குள்ள நீங்க சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அந்த 3 தான் அங்க சொல்லியிருக்குன்னு நான் 6 மீன் பண்ணி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாஷ்யத்துல அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு. இப்படி அஸ்தி இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது அப்படின்னு முதல்ல குழந்தை உருவாகும் போது அந்த ஈஸ்னஸ் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? ஜாயத்தை. அது என்ன ஆச்சு? பான். இது வந்து திருப்பி பிறக்கிறது. அதுக்கப்புறம் வர்த்தத்தை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? எல்லா பொருள்களும் இட் குரோஸ் வந்துட்டே இருக்கு. அப்புறம் விபரீதமாத்தே சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் வருது. சின்ன வயசுல ஒரு சேஞ்சஸ், யுவாவா இருக்கும்போது ஒரு சேஞ்சஸ், வயசான உடனே சேஞ்சஸ், இப்படி நிறைய விபரிணாமங்கள்ல நமக்கு தெரியுது.
இப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமா ஜரா டிகே, அது அபக்ஷீயதே, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயதே, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணத்தை அடையிறது. அடைச்சி ஒரு நாள் என்ன ஆச்சு, வினச்சதி. இவ்வுலகத்துல எதெல்லாம் உண்டாச்சோ அதெல்லாம் ஒரு நாள் போய் தான் ஆகணும். ஜாத்தஸ்யஹி துருவோ மிருத்யுன்னாரு. இது உனக்கு சொல்றது கேட்கறது கஷ்டமா, உலகத்துல இருக்கிற எல்லா பொருளுக்கும் எல்லா சரீரத்துல என்னுடைய அகங்காரத்திலிருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா பொருளுக்கும் இது காமன். இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய வஸ்து எல்லாத்துக்கும் காமன் ஃபேக்டர் என்னன்னா, இதுக்கு பிறவி உண்டு சாவு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம், இது அனித்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா விகாரம், எல்லா விகாரம்னா மாடிபிகேஷனுடன் கூடினது. சர்வ விகார வேத்தா, இந்த மாறுபடும் உடல் மனசு அந்த கரணம் இது எல்லாத்த விட மாறுபாடுகளையும் அறிபவன் ஒருத்தர் இருந்துட்டு இருக்கார். அவர் தான் அந்த சாட்சி வேத்தா. அவர் நித்தியகா அவிகாரா, அவர் என்னைக்கும் இருக்கிறவர். அவர் இதோட சம்பந்தப்படாம மாறுபாடு இல்லாத இருக்காரு. அவர் இந்த மூணுத்தையும் பார்த்துட்டே இருக்காரு. எனக்கு தான் தெரியல, என்னோட மனசோட சேர்ந்த ஜாகிரத்தை எனக்கு தெரியுது, சொப்னம் நான் பார்த்தேன்னு தெரியுது, நான் தூங்கினேன்னு தெரியுது, அப்ப என் மனசு எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல, எல்லாம் தெரியுது. ஆனா இது மூணுத்தையும் பார்க்கிற ஒருத்தர் நான் எனக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்காரு, அவரை புரிஞ்சுக்க முடியல. அந்த நான் தான் இந்த மூணுத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் வேத்தா. அவர் அதிகாரம், இது எதோடையும் சம்பந்தப்படாம அவர் இருக்கிறதுனாலதான் அவர் இருக்காரு. எந்த நான் எங்க அப்பா உன்னுடைய மடியில, தாத்தா உன்னுடைய மடியில உட்கார்ந்து இருக்கிறதா எங்க காலத்துல ஒரு போட்டோவை பாத்தீங்களோ, அதே நான் தான் இப்ப என்னுடைய மடியில என்னுடைய பேர குழந்தைய வச்சு நான் உட்கார்ந்துருக்கேன். இந்த நான்ல என்ன வேறுபாடு வந்தது? சின்ன வயசுல நான் இருந்தேன், உடம்பு மாறிட்டு நான் காலேஜுக்கு போனேன், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தை பிறந்தது, அவனுக்கு பூனல் போட்டேன், அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, அவனுக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தை போட்டு கொள்ளு பேர என் மடியில உட்கார்ந்துருக்கான். இந்த நான்ல ஒரு சேஞ்சும் கிடையாது, மாறாத நிர்விகாரமான ஒரு நான். அதுல இவ்வளவு விகாரமான இவ்வளவு வாழ்க்கையே நடந்திருக்கு. அதுல இப்படி இருக்கக்கூடிய நித்தியகா அதிகாரா பவித்தும் சமர்கதி. அதனால இந்த எக்ஸாம்பிள வச்சிருந்தது அது அர்த்தம் தானே, சமர்கதி. நிச்சயமா அப்படிதான் நடக்கிறது உலகத்துல. இப்போ மனோரத ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடம். மனோரதம் அப்படின்னா மனோராஜ்யம். பகல்லையே நம்ம மனோராஜ்யம் வச்சிருக்கோம். போய் வாங்கிடணும், அந்த பிளாட்டை போய் பார்த்துட்டு வந்துடணும், அதை வரைக்கும் போட்டுடணும் அப்படின்னா மனோரதம்லாம் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு இங்க போனோம், இது முடிச்ச உடனே அவரை போய் பார்க்கணும், அவரை போய் முடிச்ச உடனே அதுக்கு போனோம், போற வழியில இதை வாங்கிக்கணும், இப்படின்னு அநேக விதமான மனோரதங்கள்லாம் என்னுடைய மனசு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. என்னுடைய அகங்காரம் மனசு புத்தி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதையும் நான் தான் பார்த்துட்டே இருக்கேன். அது மாத்திரம் இல்ல, இது மாத்திரம் இந்த ஜாகிரத ஸ்டேட்ல இது பண்றதையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சொப்பனத்திலையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். சொப்பனத்துல எந்த லைட்ல தெரிஞ்சுது? நான் என்னுடைய லைட் இருக்கிறதுனாலதான் அது தெரிஞ்சது. இல்லைன்னா சொப்னத்துல எந்த லைட்ல அந்த ட்ரீமர் எல்லாத்தையும் பார்த்தான், பெரிய மாளிகை எல்லாம் பார்த்திருக்கான், ரோட பார்த்திருக்கான், எல்லாத்தையும் பார்த்திருக்கான். எந்த லைட்ல இதெல்லாம் நடந்தது? அந்த ஆத்மாவுடைய ஒளியினாலதான் இதெல்லாம் நடந்தது. அங்கேயும் அவர் இருந்துட்டே இருக்கார் சொப்னம். சுசுப்தியில நான் தூங்கினேன் அப்படின்றவன் காத்தால வெளியில வந்தவனே நான் தூங்கினேன்னு தெளிவா சொல்றான். அவன் இல்ல நான் தான் தூங்கினேன் அப்படின்றதுனால அவர் இருந்திருக்கார் அப்படின்னு தெரியாது. இந்த மூணு நிலையிலையும் அவர் இருந்து கொண்டிருக்கார். அது ஸ்புட்டமாக வந்திருக்கு. ஆனா கூட அவன் என்ன பண்றான், புனப்புனஹா ஏத்தி யோகம், திருப்பியும் அந்த நான்ல ஒரு கன்ஃபியூஷத்தை பண்ணி விட்டுறான். இதோட போய் புனப்புனஹா அதோட சேர்ந்துட்டு இவன் என்ன பண்றான், நான் தான் அதுன்ற அந்த அபிமானத்தினால, அந்த ஐயன்றதுல ஒரு அபிமானம், இந்த பாடியோடையும் இந்த பிராணத்தோடையும் இந்த மனசோடையும் ஒரு அபிமானத்தினால அது கூட போய் இந்த பொய்மையோட கலந்து இருக்கிறதுனால அவன் காணப்பட்டவனாக ஆகிடுறான். இது ஆனா அவன் உண்மையிலேயே சாட்சியா தான் இருக்கான்றதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதோ விமானம் இப்ப என்ன பண்றது? இப்போ ஐயோ இப்படி நடக்கிறது, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு சார், இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இங்கதான் விஷயமே இருக்கு. நீங்க இந்த அபிமானத்தை முதல்ல ஐடென்டிபிகேஷனை விடுங்க. டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் யுவர் பாடி, டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் யுவர் இன்டெலெக்ட், டோன்ட் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் த மைண்ட். அதுதான் கஷ்டமான காரியம். இதை உபதேசம் பண்றாரு இப்போ. அதஹா ஆகையினால இவ்வளவு கிளியரா சொல்லிட்டா, அகம் வேற, நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அகம் வேற. அவரால் எழுதப்படணும். அதோபிமானம் தியஜமாம் சபிண்டே பிண்டாபிமானி அபி புத்தி கல்பித்தே காலத்ரய அபாத்தியம் அகண்ட போதம் ஞாத்வா ஸ்வமாத்மானம் உபைஹி சாந்திம். இப்ப தெரிஞ்சு போச்சு இல்லையா? எதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சாந்தி வரும், எதை தெரிஞ்சிருந்தா சாந்தி வராதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லையா? அப்படி தெரிஞ்சதுனால இப்ப என்ன ஆச்சு அப்படின்னாக்க, சாந்தமானது போயிடுமே. ஆனால் இந்த நானோட நீங்க சேர்ந்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு சம்சாரம் வந்துடும், சாந்தி ஆனது போயிடும்.
அந்த நானை நீங்க நினைக்கிற வரைக்கும் சாந்தி இருக்கும். அப்படி போய் ஆகையினால என்ன பண்ணணும், அத்தகா அபிமானம் எஜ. ஆகையினால இந்த மாம்ச பிண்டத்துல இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை, சரிங்க, அந்த சரீரம்னு சொன்னாக்க நமக்கு சரியா புரியாதுன்றதுனால கொஞ்சம் கோமசனம் மாம்ச பிண்டம் நாடி ஸ்தனபர நாபி வேஷம் திருஷ்டுவாமாக மோகம் ஏதன் மாம்ச வசாதி விகாரம் மனசிவி சிந்தைய வார. இதெல்லாம் மாம்சம் தானே, மாம்ச பிண்டம்ன்றது தான் ஆச்சாரிய பஜகோவிந்தல மாம்ச பிண்டம்னு சொன்ன. இந்த அப்பதான் இது மேல ஒரு துச்ச சுபாவம் நமக்கு வரணும். அதுக்காக தியஜ அபிமானம் மாம்ச பிண்டே தியஜ. அதை முதல்ல தியாகம் பண்ணுங்க. தியாகம் பண்ண அபிமானத்தை முதல்ல தியாகம் பண்ணுங்க. பிண்டாபிமானினி அபிபுத்தி கல்பிதானி. இந்த பிண்டத்துல அபிமானமா இருக்கிறது ஜீவன். அந்த ஜீவன் கிட்ட நீங்க அட்டாச்மெண்ட் வச்சுட்டு நான் ஜீவன் நினைச்சேன். நீங்க பிரம்மம், நீங்க என்னைக்குமே ஜீவன் ஆக முடியாது. இதோட சேர்ந்து நீங்க ஜீவன் வேற ஒரு கல்பனை பண்ணிட்டீங்களே, இதையும் அபாத்தியம், இதுவும் இதையும் விட்டு ஒழிச்சுதான் ஆகணும். நீங்க எதை பிடிச்சுக்கணும் அப்படின்னாக்க, உங்க பின்னாடி இருக்கக்கூடிய சாட்சியானது அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணகான் அந்த ஸ்ருதி சொன்னது, ஆச்சாரியன் சொன்னது, ரிஷீஸ்வரர் சொன்னது, இதைதானே நீங்க கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான் ரைட்டு. நீங்க எப்படி முடிவு பண்ணலாம் இல்லையா? உங்களுடைய மனசுக்கு பின்னாடி என்ன சொன்ன பெரிய பெரிய ரிஷீஸ்வரா ஆனானப்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவை உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்தே நாயம் பூத்வா நபவிதா வானபூயா அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா நஹன்யத்தே ஹன்யமானே சரீரே அப்படின்னு சொன்ன அந்த 3 காலத்திலையும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்ன்ற அந்த 3 காலத்துக்கும் அழியாததான ஒரு பொருள் தான்பா நீ இருக்க. சத்தியம்னு அதுக்கு பேர் தான். அதுதான் நீ. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு உபனிஷத் சொல்றதான அந்த சத்தியம். அது என்ன? காலத்திரைய அபாத்தியம். 3 காலத்திலையும் அது பாதிக்கவே பாதிக்காது, அழிவே கிடையாது, அபாத்தியம். காலத்திரைய அபாத்தியம் எது? தத்து சத்து. அந்த சத்தியமாகவும் அது என்ன? அகண்ட போதம். உங்களுடைய அறிவு இப்ப நமக்கு தெரிஞ்ச அறிவெல்லாம் என்ன? பிளவோட இதை பார்த்த உடனே வந்த அறிவு, இதை பார்த்த உடனே ஒரு அறிவு, இதை பார்த்த உடனே அறிவுன்னு பிளவுபட்டு வருது. அந்த ஆத்மாவுடைய அறிவானது அது நித்திய சத்தியம். சித்தாவும் எப்பொழுதுமே நான் 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 நான்றது இந்த சத்தியம் ஞானம். அந்த ஞானத்தை தான் சித்ததான் ஞானம்னு சொல்றது. உங்களுக்கு தெரிஞ்ச ஞானம் எல்லாம் ஜட ஞானம் தான். இதெல்லாம் ஜடம், வரும் போகும் வரும் போகும். அது வருது போறதுன்றது இல்லாம ஆகமா பாயியா இருக்கக்கூடிய ஞானம் இல்லாம ஒரு ஞானம் நான் நான் எப்போதும் சொல்லிட்டு இருக்க. அதுதான் அகண்ட போதம், பிளவுபடாத போதம். கண்டான்னாக்க பிளவுறது. நாளிகேர கண்ட துவயம், நாளிகேரத்தை 2 கண்டமா பண்ணிருந்தா அந்த 2த்தையும் நைவேத்தியம். நாளிகேர கண்ட துவயம், இது கண்டமாகாததான ஒரு அறிவு இருக்கு, அதான் அகண்ட அறிவு. அதுதான் அந்த அகண்ட போதம், அந்த அறிவா இருக்கிறது. அது என்னது? அதுதான் ஸ்வம் ஆத்மா. அதுதான் நம்மளுடைய உண்மையான ஆத்மாவானது. இதை அறிந்து கொண்டீர்களே, ஆனால் ஞாத்வா இதுதான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னாதான் உங்களுக்கு சாந்தின் உபைகி. நீங்கள் சாந்தியை உபைகி அப்படின்னு உபதேசமாகவும் சொல்லுகிறார், ஆசீர்வாதமாகவும் சொல்லுகிறார் ஆச்சாரியார். இப்படி இதை படிச்சு, அதனாலதான் இதெல்லாம் அனுகிரக கிரந்தங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எப்படின்னா ஆச்சாரியாலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்லோகத்தை எழுதும் போது இப்படித்தான் அப்படின்னு சொல்றது இப்படியாக ஆவாயின்னு ஆவான்னு சொல்லிவிடுவான். அப்படின்னா என்ன ஆச்சுன்னாக்கா அதுக்கு அனுகிரகமா வேற அமைஞ்சிருது. அதனால இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த விவேக சூடாமணியான கிரந்தம் வெறும் புரிஞ்சுக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, இதை பாராயணம் பண்ணாலும் இதுக்கு பல அனுகிரகம் இருக்க. ஏன்னா இவர் ஆசீர்வாதமே பண்றாரு. ஆனா சாந்தி முப்பைகி நீ அடைவாயாக அப்படின்னு இந்த சிஷ்யனுக்கு சொல்றதன் மூலமா படிக்கிறவனுக்கு நம்மளுக்கு சொல்றாரு. இப்படி ஒரு எண்ணமும் நமக்கு வரும். இப்படி அகண்ட போதமான தன்னுடைய ஆத்மாவை அறிந்து கொண்டீர்களே, ஆனால் உங்க குடும்பம்லாம் க்ஷேமமா இருக்கும், சாந்தியோட உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். வேதாந்தம் படிக்கிறவான்றதையும் சூச்சகமா அவர் சொல்றாரு இங்க. அப்பதான் அவளுக்கு மனசாந்தின்றது எப்படி வரும்? வேதாந்தத்தினாலதான் வரும். பாக்கி எந்த புத்தகம் படிச்சாலும் மேல மேல படிக்கணும்னு அதனால டென்ஷன் தான் வருது. வேற இந்த ஒரு புத்தகத்தை படிச்சாதான் மனசாந்தியானது நமக்கு ஏற்படுறதுன்றது சொல்றது. அத்தஹா ஆகையினால் யஜ மாம்ச பிண்டே அபிமானம். இந்த மாம்ச பிண்டத்துல புத்தி கல்பிதமான அபிமானத்தை, அந்த அபிமானம் எப்படி வந்தது? புத்தியினாலதான், நம்மளுடைய கல்பிக்கப்பட்ட புத்தியினால. புத்தி கல்பித்தே அபிமானம் தெஜ. இந்த பிண்ட அபிமானினி இந்த ஜீவனிடத்திலையும் அந்த அபிமானத்தை தெஜ அப்படின்னார். காலத்திலேயே அபாத்தியம், 3 காலத்திலையும் அழியாததாகவும் அகண்ட போதம், கண்டமாக இன்டிவிசிபிளாக இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் என்ன அகண்ட போதமாகவும் சொம் ஆத்மாவும் முன்ன நீயாவே இருக்க. எந்த இடத்துல போய் ராத்திரி கொண்டு போய் உங்களை கொண்டு போய் இறக்கினா கூட, காத்துல இருட்டுல இருந்தா கூட நான் நான்ற அறிவு உங்களுக்கு இருக்க. அந்த நான்
அந்த சொம்ம ஆத்மானம் ஞாத்வா இதை அறிந்து கொண்டு அதுதான் நீங்கன்றதை அறிந்து கொண்டீர்களேனா சாந்திம் உபைகி நீங்கள் சாந்தியை அடைவாயாக அப்படின்னு உபைகி நீங்கள் சாந்தியை அடைவீர் அப்படின்னு சொல்லிட்டார். அடைவீர்களாக நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல பேசுறாரு அவரு. நீங்கள் அடைவீர்கள்னாக்க என்ன பார்த்து சொல்றாரு அடைவோம் அடைவியாக அப்படின்னாக்கா அடைவது நிச்சயம் தின்னோன்றது தெரியுது. யஜாபிமானம் குலகோத்திர நாம ரூபாஸ்ரமேஷு ஆர்திரசவாஸ்ரிதேஷு லிங்கஸ்ய தர்மா அபி கர்த்ருதாதீன் த்யக்த்வா பவ அகண்ட சுகஸ்வரூபஹ. யஜ அபிமானம் குல கோத்திர நாம ரூப ஆசிரமேஷு ஆர்திர சவ ஆஸ்ரிதேஷு அப்படின்னா ஆர்திர சவ ஆஸ்ரிதேஷு அப்படின்னா ஆர்திரன்னா கசிவு ஈரம் அப்படின்னா டெட் பாடியை சொன்னாக்க ஹிந்தியில டண்டா ஹோகியா அப்படின்னாங்க. அந்த வாம்த்து போயிடுச்சுன்னு வச்சுங்க அந்த ஆர்திரத்துவம் வந்துட்டுனாக்க அந்த ஆத்மா போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா. ஆர்திர சவ ஆஸ்ரிதேஷு அந்த ஈரத்தோட இருக்கக்கூடிய அந்த பிணத்தினுடைய குலம் கோத்திரம் நாமம் வடிவம் ஆசிரமம் இதெல்லாம் எப்படி ஒரு அபிமானத்தை வச்சுட்டு இருந்தது பாருங்க. இந்த பாடி நான் திராவின் அப்படின்னு ஒரு நான் இந்த குலத்துல பிறந்தவன் அப்படின்னு ஒரு அபிமானம். அது ஒரு அபிமானம். எனக்கு இந்த பேருன்னு அந்த பேர்ல யாராவது என் பேரை பத்தி 4 பேர் நீங்க பேசினா கூட உடனே நான் போய் என்னை பத்தி என்ன பேசினான்றது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இல்ல. இது நாமத்துல ஒரு அபிமானம். ஒரு கோத்திரத்துல வேணும் நம்ம கோத்திரத்தை சேர்ந்தவர் வந்தாருனாக்கா அவரை பார்த்த விட இல்ல எதுவுமே இல்லைன்னா ஏதாவது ஒரு அபிமான ஃப்ரெண்ட்ஷிப்பை கிரியேட் பண்ணுது. அப்படியா நீங்க சீவத்தை கோத்துருமா நானும் சீவத்தை கோத்துறோம் அதான் நமக்கு ஒத்து போறதுன்னு ஒத்து போறோம். இப்படி ஒரு அபிமானம். இந்த அபிமானங்கள்ல குலம் கோத்திரம் என்ன ஆசிரமத்துல ஒரு அபிமானம். நானும் கிரகஸ்தம் கஷ்டப்படுறேன் நீங்களும் கிரகஸ்தம் கஷ்டப்படுறேன் அது ஒரு சந்தோஷம். ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசியை பார்த்தா நமோ நமகான்னு அவர் பார்த்தாரு நான் 2 பேரும் ஒன்னா. எல்லாருக்கும் அந்த அபிமானங்கள் இருக்கதான் இருக்கு இல்லையா. எல்லாருக்கும் இந்த அபிமானங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த அபிமானங்கள் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்ம ஞானம் சரியா வராதுப்பா. இது எல்லாத்தையும் என்ன பண்ண கேட்க விட்டு ஒழிக்கணும். இத குலம் கோத்திரம் நாம ரூபம் ஆசிரமத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அபிமானத்தை ஒழிச்சுட்டு கர்த்தா அதீனம் இதெல்லாம் கர்த்தாவை அதீனமாக கொண்டது இது எல்லாம். அதனால இப்ப என்னாச்சு இதெல்லாம் ஸ்தூல சூக்ஷ்மத்துக்கு ஸ்தூல சரீரத்துக்கு தானே சார் இது வருது அப்படின்னா ஸ்தூல சரீரத்துக்கு மொத்தம் வரல உங்களுடைய லிங்க சரீரமான சூக்ஷ்ம சரீரத்துக்கும் தான் இதெல்லாம் வருது. இது எப்படின்னாக்கா நான் டாக்டர்களுக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வருது இல்லையா. இன்ஜினியர்ஸுக்குள்ள ஒரு ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அவங்க. அக்கௌண்டன்ஸுக்குள்ள சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஒரு அசோசியேஷன். இப்படி நான் புத்தி சக்தியை வச்சுட்டு வரக்கூடிய அபிமானத்தினால ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா. இப்படி ஜாதியை வச்சுட்டு ஒரு அபிமானம் வருதுன்னாக்க இன்டெலெக்டை வச்சுட்டு ஒரு அபிமானம் வருது. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் பிராணன்ல எனக்கு பிபி உங்களுக்கு பிபின்னு பிபி ஆளுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அபிமானம். பிபி குரூப் ஒண்ணு டயபெட்டிக்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவளுக்குள்ள ஒரு அபிமானம். இது எல்லாம் நீங்க பாருங்க ஸ்தூலத்திலையும் இந்த அபிமானம் வருது சூக்ஷ்மமான விஷயங்களை வச்சுட்டு இந்த அபிமானம் வருது. அதனால இது ரெண்டுத்தையுமே இந்த அபிமானம் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஆத்மாவானது தெரியறது இல்லை. இந்த சூக்ஷ்ம தர்ம தெரியறதையும் ஜெத்வா இதையே நீங்க விட்டாதான் அந்த அகண்ட ஸ்வரூபமான அந்த ஆத்மாவானது புரியும் அப்படின்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் என்ன சொன்னார்னா நாகம் தேகா ந இந்திரியா ந அந்தரங்கா அப்படின்னாரு. நான் தேகமும் இல்லை நான் இந்த இந்திரியமும் இல்ல நான் இந்த மனசும் இல்ல நான் அகங்காரோ வா பிராணவர்கோ ந புத்தி நான் பிராணனும் இல்ல நான் புத்தியும் இல்ல. அப்ப நான் யாரு தாரா அபத்திய கஷேத்திர வித்தாதி தூரா வைஃப் அபத்தியம் என்னுடைய புள்ள என்னுடைய வீடு இதெல்லாம் அபிமானத்தினால வருது. என்னுடைய கஷேத்திரம் என்ன என்னுடைய டெபாசிட் வித்தம் இப்படி தாராபத்திய கஷேத்திர வித்தாதி தூரா இது எல்லாத்தையும் முதல்ல தூரத்துல களையணும். நீங்க விட்டு வைக்க இதெல்லாம் இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆத்ம ஞானம் வராது. என்னுடைய ஒய்ஃபு என்னுடைய பையன் என்னுடைய வீடு என்னுடைய துட்டு அப்படின்ற அபிமானம் இந்த அபிமானங்களை எல்லாம் தூரம் கேட்காது. நல்லா பண்ணிட்டோன்னு இருக்கிறது என்ன சாட்சி நித்யா பிரத்யேகாத்மா சிவோகம் அப்படின்னு ஆச்சாரியார் அத்வைத பஞ்சரத்னம்னு ஒரு 5 ஸ்லோகங்கள் கொடுத்திருக்காரு.
அதுல இந்த விஷயங்களை எல்லாம் அகம்பத நிர்ணயத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அதுல சொல்லியிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு நிர்வாண சக்கத்துல ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் இது, மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க புத்தி மனசு சித்தம்லாம் நான் இல்ல. நகர்ண ஜிஹ்வா நகரான நேத்ரே, என்னுடைய ஜிஹ்வா இல்ல, என்னுடைய மூக்கு இல்ல, கண் இல்ல. நவ்யோம பூமி ந தேஜோ ந வாயு, இந்த பூமி இல்ல, தேஜஸ் இல்ல, வாயு இல்ல, பின்ன நான் இதானந்த ரூபா சிவோகம் சிவோகம் அப்படின்னு நிர்வாண சக்கரத்துல சொல்லிட்டாரு. அதே வந்து அதோட சொல்றதோட இவருக்கு இன்னும் கொஞ்சம் வருமானதுக்கு நச்ச பிராண சன்யா, இது பிராணனும் இல்ல, நீ அது மனோமய கோஷமும் இல்ல, விஞ்ஞானமய கோஷமும் இல்லைன்றது மட்டும் பிராணமய கோஷமும் இல்ல. நச்ச பஞ்ச வாயு நவா சப்த தாது, இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கக்கூடிய சப்த தாதுக்களா இருக்கக்கூடிய அஸ்தி மஜ்ஜா மேதான் இருக்கக்கூடிய சப்த தாதுவும் நம்ம இல்ல. நமே பஞ்ச கோஷாக, இந்த பஞ்ச கோஷமும் நான் இல்ல. நவாக்பாணி பாதோ கர்ம இந்திரியங்களும் நான் இல்ல. நான் யாரு அப்ப என்ன? சிதானந்த ரூபா சிவோகம் சிவோகம்னு அநேக விஷயங்களை இந்த அகம் பதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணியிருக்காரு ஆச்சாரியார். அதை சொல்லும் போது அந்த கீதையிலையும் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த சாந்தியானது எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னாக்க நச்ச அயுக்தசிய பாவனா. ஒரு மனசு இந்த வேதாந்தத்துல போய் சேரலன்னு வச்சுங்க, யுக்தம்னாக்க யுஜ் நாட் யுனைட், இந்த வேதாந்தத்திலேயே தான் நம்ம புத்தி இருக்கும். அந்த புத்தி இல்லாத நச்ச அயுக்தசிய, இந்த வேதாந்தத்தை புத்தி இல்லாதவங்க என்ன பாவனா, இந்த பாவனை வரவே வராது. அகம்தான் ஆத்மான்ற பாவனை வரவே வராது. நஜ அபாவயதா, இப்படி இந்த பாவம் யாருக்கு வரலையோ மனுஷனுக்கு, அவனுக்கு ந சாந்தி, அவனுக்கு சாந்தி வராது. அசாந்தசிய புதசுகம், இப்படி சாந்தி இல்லாதவன் வந்து சந்தோஷத்தை எப்படி எதிர்பார்க்கலாம் இந்த அப்படின்னாக்க, இன்டைரக்டா அவர் சொன்ன இந்த வேதாந்தத்தையும் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை பத்தி நீங்க படிக்க 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 படிக்கதான் நமக்கு மனசாந்தின்றது ஏற்படுறது. பாக்கி விஷயங்கள்னால அந்த லாபம் இந்த லாபம் எல்லாம் கிடைக்கிறத தவிர மனசாந்தி மன நிம்மதின்றது உங்களுக்கு எப்படி கிடைக்கிறதுன்னா அதெல்லாம் டெம்பரரியா கிடைக்கிறது. நல்ல நிறைய நேரம் உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கணும்னா இந்த வேதாந்த சிந்தனையாலும் அகமர்த்த விசாரத்தினால இதுதான் கிடைக்கிறதுன்றது முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னாரு, உபைகி சாந்திம்னு. இங்கேயும் என்ன சொல்ற தெக்வா, அதேதான். அதனாலதான் இப்ப என்ன அகண்ட சுகஸ்வரூபமாக, சுகஸ்வரூபம்னா என்ன, அகண்ட அந்த சாந்தியோட இருக்கக்கூடிய சுரூபமாக பவ அப்படின்னு இங்கேயும் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஆகிவிடுவாய் அதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வாட்டி. அதனாலதான் இது வந்து அனுகிரகம் கிரந்தமாகவும் இருக்கு, உபதேச கிரந்தமாகவும் இருக்கு. உபதேசமாகவும் இருக்கு, ஆசீர்வாதமாகவும் சொல்லிட்டார். அகண்ட ஸ்வரூபோ பவ அப்படின்னு ஆச்சாரியார் நம்மளை பார்த்து சொன்னார்னாக்க அதை நினைச்சு பார்க்கணும். கொஞ்சம் அது கொஞ்சம் எமோஷனலா நினைச்சு பார்த்தா இது புரியும். அகண்ட ஸ்வரூபோ பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றார், இது தெரிஞ்சுக்கிறதுனால. இதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த அகங்காரம்னு ஒரு விஷயம் இருக்கு நமக்கு. இந்த ஐன்ற ஈகோ, இந்த சூக்ம சரீரமானது எப்படி இருக்குன்னாக்க 17 சூக்ம சரீரங்கள் சொன்னார். பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச பிராணன்னு, அப்புறம் மனசு புத்தி அப்படின்னு சொன்னார், அகங்காரம் அப்படின்னு சொன்னார். இந்த மனசை வந்து எப்படி புரிஞ்சுட்டீங்கன்னா அந்த கரணத்தை 4ஆ பிரிச்சிருக்கோம். மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம் அப்படின்னு பிரிச்சிருக்கோம். எந்த காரியங்கள் பண்ணாலும் சங்கல்ப விகல்பாத்மிகா மனஹா, இப்படியா அப்படியா அப்படின்னு யோசிக்கிற நம்ம டிசிஷன். இன்னைக்கு போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாமா, கிளாஸுக்கு போலாமா வேண்டாம், மழையா இருக்க போலாமா வேண்டாமா, நம்ம ஸ்டேஜில் நம்ம யோசிக்கிற ஸ்டேஜில் மனசு வேலை செய்யறது. அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கலாம். எதுவா இருந்தாலும் கிளம்பிட்டோன்னு நம்ம போட்டாச்சு, ட்ரெஸ்ஸை போட்டாச்சுன்னாக்க வெளியில போய் தான் ஆகணும்னு மனசு ஒரு டிசிஷன் எடுத்துட்டு. இந்த மனசுல 4 விதமான நிலைகள் இருக்கு. அதுல முதல் நிலை சந்தேகம் வந்தது. 2வது நிலையில வந்து என்ன வந்து, நான் இந்த டிசிஷனை எடுக்கிறேன், நிச்சயாத்மிகா புத்தி. புத்தியினுடைய நிலையில நான் சேரும் போது என்னாச்சு, இந்த டிசிஷன் எடுத்துட்டேன், போறேன்னு தெரிஞ்சதுன்னு நான்றது கூட இது 2 கூட சேர்ந்துட்டு, நான் போறேன்றது கூட, நான் கிளம்புறேன் என்னோட பைக்கு அப்படின்னு அந்த நான் அகங்காரம் இல்லாம இந்த 2 வேலை செய்யாது. ஆனால் அந்த அகங்காரம் சேர்ந்தது. அகங்காரம் சேர்ந்த உடனே இந்த 3 ஒன்னா சேர்ந்த உடனே நம்மளுடைய சித்தத்துல இருந்து நமக்கு ரூட் எல்லாம் ஞாபகம் வருது. நான் இப்படி போய் எங்காத்துல இருந்து வெளியில வந்த உடனே நேரம் போன உடனே ரைட்ல திருப்பி லெப்ட்ல திருப்பி இப்படி வரும், இங்க வரணும், எல்லா சித்தத்துல அந்த மெமரியானது எவ்வளவு அழகா நமக்கு வேலை செய்துட்டே வரும். நான் வரும்போது இதை நம்ம யோசிக்கவே இல்லை.
நம்ம யோசிக்காம இதை பண்றோம் அப்படின்னா என்னது, என்னுடைய சித்தம் என்ன கைட் பண்ணிட்டே இருக்கு என்னுடைய அகங்காரத்தை. அந்த அகங்காரமானது இந்த டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸுக்கு வரத்துக்கு வந்துட்டு இருக்கு. இப்படி 4 விதமா நம்மளுடைய அந்த காரணங்கள் வேலை செய்துட்டே இருக்கு. அந்த எது செய்தாலும் இதுல இந்த மனசு புத்தி எல்லாம் மாறிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்திலும் இந்த அகங்காரன்றது மாத்திரம் கூடவே சுத்திட்டே இருக்கு. நான் பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன்னு சொன்னா அந்த நான்ன்ற புத்தி என் கூடவே வருது. நான் சொன்னா நீ கேளு. அந்த நான் இந்த ஈகோ இதையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டோம் சின்ன வயசுல இருந்து. அந்த நானுன்றது இப்ப என்னாச்சு, இந்த அகத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த நான் தான் நமக்கு ஞாபகம் வருது. ஏன்னா எல்லாத்துலயும் அந்த நானை இன்க்ளூட் பண்ணிட்டோம். அது யோசிக்கிற சமயத்திலையும் நான் யோசிக்கிறேன், நான் டிசிஷன் எடுக்கும்போது நான் டிசிஷன் எடுக்கிறேன், நான் என்னுடைய மெமரி ரொம்ப ஸ்ட்ராங், அந்த ஸ்ட்ராங்குக்கு ஏற்ற மாதிரி வரேன் நான் அப்படின்னு. இது 4த்துலயும் ரொம்ப பிரபலமா இருக்கிறது என்னன்னாக்கா அந்த ஈகோ தான் பிரபலமா இருக்கு. அந்த நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த ஈகோவோட தான் ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். இந்த ஐடென்டிட்டி இருக்கிறதுனாலதான், இந்த அபிமானம் இருக்கிறதுனால என்ன, இதுவே அந்த நானை தெரியாம போறதுக்கான ஒரு தடையா மாறிடுது. அதனால இந்த அகங்காரத்தை நிந்த பண்ணிதான் ஆகணும். இந்த அகங்காரமானது ஈவன் தோ இது நேச்சுரல் எல்லாருக்கும் இருக்கிறது தான் கூட, இந்த அகங்காரத்தை நீங்க அப்பப்போ தட்டி வச்சுட்டே இருக்கணும். நீங்க இந்த அகங்காரம் இல்லை, இதுக்கு பின்னாடி இருக்கிற சைத்தன்யம் அவர் இருக்கிறதுனாலதான் என்னுடைய அகங்காரம் வேலை செய்யறது. அந்த அகங்காரம் வேலை செய்யறதுனாலதான் இந்த மனசு, இந்த புத்தி, இந்த சித்தங்கள்லாம் வேலை செய்யறது. இந்த 4க்கும் பின்னாடி அவர் இருக்காருன்றதை பார்க்காம இந்த அந்த 3த்துக்கும் பின்னாடி இந்த அகங்காரம் இருக்குன்னு நம்ம நினைக்கின்றோம். அப்ப நம்ம அப்பப்போ என்ன நினைச்சுக்கன்னா, இந்த அகங்காரத்துக்கும் பின்னாடி ஒரு அகம் பாவம் ஒண்ணு இருக்கு. அந்த பாவத்தை இது அகங்காரம், இது காரமா இருக்கும், இது அந்த அகம் பாவத்தை தான் நம்ம நினைக்கணும்னு சொல்றதுனால அகங்காரம். சத்யன்யே பிரதிபந்தாக பும்சஹா சம்சாரஹேதோ திருஷ்டாஹ தேஷாம் ஏகம் மூலம் பிரதம விகாரோ பவதி அகங்காரஹ. இது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கக்கூடியது என்ன, வேறா இருக்கக்கூடியது அந்த அகங்காரம் தான். எல்லாருக்கும் அந்த அகங்காரத்தினாலதான் பிரச்சனை. அது நான் சொன்னா நீ செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் டிசைட் பண்ணேன்னு இவங்க சொல்றாங்க. இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்ன, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த அகங்காரம் தான் இல்லையா? அந்த அகங்காரத்தை பத்தி இப்ப சொல்ற, அந்த அகங்காரத்தை நிந்த பண்றான். இப்போ அந்த அகத்தை நம்ம பேசல, சாட்சியா இருக்கிற அகத்தை பத்தி பேசல. பும்சஹா சம்சார ஹேதவஹா, இந்த பிறவி காரணம் என்ன, பிணிக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? என்ன, இந்த ராகம் துவேஷம் அப்படின்னு வருது. அந்த ராகம் துவேஷங்கள்லாம் எப்படி இருக்கு, அவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன, பிரதம விகாரமா இருக்கிறது என்ன, அந்த நான் எனக்கு அப்படின்ற அந்த அகங்காரத்துக்கு தான் வருது. அத பிரதம விகாரா, அந்த அஞ்ஞானத்தினுடைய முதல் அவதாரம் என்ன அப்படின்னாக்க அந்த அகங்காரம் தான். அதுதான் ஏகம் மூலம். இது எல்லாத்துக்கும் வேறதான். அந்த வேர்னாலதான் இப்படி எல்லாம் எல்லா பிறவி பெருகனுக்கும் காரணமாச்சு. பிறவி பெருக பிடிக்கெல்லாம் காரணம் என்ன, என்னுடைய ராகம் வேஷம். அதனால்தான் இந்த சொர்க்கத்தை மூடுறதான வழிகள் என்னன்னா, இந்த காமம், குரோதம், லோபம், ராகம், துவேஷம் இதெல்லாம் தான் சொர்க்கத்தை மூடிட்டு இருக்கு. இந்த 6த்தையும் யாரு கண்டுபிடிச்சு இதை விளக்குறானா அவனுக்கு அந்த மோட்சத்துவமான துவாரமாவது திறந்துட்டுனாரு கிருஷ்ண பரமாத்மா. அதனால மோட்சத்திய துவாரம் இதுதான். இது போச்சுன்னாக்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த அகம் நான்ற அந்த அகங்காரம் தான் இது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கு. இந்த அகங்காரத்தினுடைய பிரச்சனை அது பாட்டுக்கு இருந்துட்டு போறதுன்னாக்க, இந்த அகங்காரம் இருக்க 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 என்ன ஆச்சுன்னாக்க எனக்கு இந்த ஆத்ம ஞானமானது வரவே வராத போயிடுறது. இது அது பாட்டுக்கு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, ஏதோ உடம்பு வலியோட நான் பாட்டுக்கு போய்ச்சின்னு இருக்கலாம். இந்த அகங்காரமானது ரொம்ப பலியமா இருக்க 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 என்ன ஆச்சு, என்னுடைய வேதாந்த சாதனையை இது கெடுக்கிறது. இந்த அகம் புத்தி, இந்த அகங்காரமானது அது எப்ப பார்த்தாலும் டிசிஷன் எடுத்துட்டு இருக்கு, எப்ப பார்த்தாலும் டாமினேட் பண்ணிட்டே இருந்தான்னாக்க என்னுடைய சாந்தமான மனசுக்கு தானே இந்த புத்தி வரும். அந்த மனசனுடைய சாந்தத்தை அந்த அகங்காரம் கருத்துட்டே இருக்கிறதுனால அது வேற இருக்குன்னா அதனால என்ன பண்ணணும்னா, இந்த கெடுதலுக்கெல்லாம் என்ன காரணம்ன்றத நமக்கு நாமே யோசிச்சானாக்க இந்த அகங்காரம் தான் பலியமா இருக்கு. இந்த அகங்காரத்தை தட்டிட்டானாக்க மனசு புத்தி சித்தம்லாம் அதெல்லாம் அது வேலையை ஒழுங்கா செய்யணும். அதனால இவரை எப்போதுமே நீங்க கண்ட்ரோல்ல வச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்துல யாவத்யாஸ்வஸ்ய சம்பந்தா அகங்காரேன துராத்மனா தாவண்ண லேச மாத்ரா விமுக்தி. அவன் இருக்கிற வரைக்கும் லேசம் இந்த முக்தியினுடைய ஒரு விட்டு கூட நமக்கு வர என்ன, அப்பேற்பட்ட ஒரு கொடிய அசுரம் நம்ம கிட்ட வந்துட்டு இருக்காரு. பின்னாடி இன்னும் கொஞ்சம் சொல்ல போறாரு.
அந்த கொடிய அசுரனான அகங்காரனுக்கு 3 தலை. இந்த சத்தம் ரஜஸ் இந்த 3 தலை பாம்பு இருக்க நம்மள உண்டு இல்லாம பண்ணணும்னாக்க என்ன பண்ணணும்னா இந்த 3 தலை பாம்பை நீங்க விட்டுட்டீங்கன்னா அதனால இந்த ஞானாசியினால இந்த பிரம்மஞானன்ற கத்தியினால எடுத்து இந்த 3 தலையும் போட்டாதான் அந்த அகங்காரம் போகும். இல்லைனாக்க இந்த குணத்துக்கு ஏற்ற மாதிரி திருப்பி அந்த அகங்காரம் வந்துடும். அவன் சத்துவகுண பிரதானனா இருப்பான், அவனுக்கு வேதாந்தங்கள்லாம் வருது, அதுக்கு தடையா இந்த அகங்காரம். ரஜோ குணமா இருக்கவன் கேட்கவே வேண்டாம், அவனுக்கு அகங்காரம் இவனுடைய இதை கிடையாது. சமோ குணத்துக்கு அவனுடைய அகங்காரம் தூங்க போனோம் அவன் போயிடுவான். இந்த 3 இருக்கிற வரைக்குமே சாதனைக்கு. அதனால இந்த 3 இருக்கிறத 3 தலையோட கூடினது எதுவோ அதுதான் அகங்காரம்னு சொல்ல போறாரு பின்னாடி. அந்த அகங்காரத்தை நீங்க வெட்டிட்டீங்கன்னாக்கதான் இந்த வேதாந்தமானது உங்களுக்கு குறிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. யாவத் ஸ்வஸ்ய சம்பந்தா, யாவத்து எது வரைக்கும், துராத்மனா அகங்காரேன ஸ்வஸ்ய சம்பந்தா, எல்லா கெடுதல்களுக்கும் காரணம் இந்த துராத்மக்கெல்லாம் காரணமா இருக்கக்கூடிய அகங்காரத்தினோட ஸ்வஸ்ய சம்பந்தா ஸ்யாத். அந்த அகங்காரத்தோட நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நான் தான் சொல்றது கரெக்டுன்னு சொன்னேன்னா வினயம் இல்லாம ஒரு போயிடுச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க நான் எல்லாருடைய ராத்தையும் நான் சம்பாதிச்சுட்டு தான் வந்தாகணும். இப்படி இந்த சம்பந்தம் இருக்கிற வரைக்கும் தாவத்து விலக்ஷணா முக்தி வார்த்தை, அதை விட டோட்டலி டிஃபரெண்டா வினயமாகவும் நித்திய முக்த சுபாவமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவுக்கும் அந்த ஈகோவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது டோட்டலி டிஃபரெண்டா இருக்கு. அப்படி விலட்சணமாக இருக்கக்கூடியதுக்கு முக்தி வார்த்தை, அந்த முக்தின்ற பேச்சு அது கூட லேச மாத்திராவினா கொஞ்சம் கூட இல்லாம போயிடும். அதனால இந்த அகங்காரத்தை முதல்ல தடுக்கிறதுக்கு தான் கத்துக்கணும் நம்ம. இந்த அகங்காரம் தான் எல்லா மனிதனுடைய நான் என்ற அந்த அகங்காரம் வந்துடுதுன்னு உடனே நான் ஆம்பளைன்ற ஒரு எண்ணம் வந்துடுது. அதுக்கப்புறம் நான் பிராமணன்ற ஒண்ணு வந்துடுது, நான் படிக்கவன்ற நான் இந்த குலத்துல பிறந்தான்னு வந்துடுது, நான் இந்த கோத்திரத்துல பிறந்தான்னு வந்துடுது. இந்த அகங்காரத்தை கொஞ்சம் துளிர் விட்டுதுன்னாக்க அது என்ன பண்ண கிடுக்கிட்டு மேல ஏறி எல்லாத்தையும் அது கபலீகரம் பண்ணிடுறது. ஆகையினால இந்த அகங்காரத்தை நல்லா ஜாகிரதையா இருக்கணும். எப்படி ஜாகிரதையா இருக்கணும்னு சொன்னா என்ன வழின்னா அதுவும் சொல்ல போறாரு பின்னாடி. ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. அது 13 ஸ்லோகம் இதுக்காக வச்சிருக்காரு இந்த அகங்கார நித்தைக்காக. அப்ப நமக்கு 3 தான் ஆயிருக்கு, இன்னும் 10 ஸ்லோகத்துக்கு இந்த அகங்காரத்தை பத்தி திட்டத்துக்கு. யாவத் துராத்மனா அகங்காரேன ஸ்வஸ்ய சம்பந்தா ஸ்யாத், எது வரைக்கும் இந்த அகங்காரத்தோட இவனுடைய சம்பந்தம் இருக்கோ தாவத்து இதுக்கு விலட்சணமான முக்தின்ற ஒரு பேச்சுக்கு கூட லேசமாத்திராவின இந்த அகங்காரம் இருக்கிறவனுக்கு ஒரு நாள் வராது. அதனாலதான் சொன்னா வித்யா வினய சம்பன்னா பிராமணோ கவிஹஸ்கினி. அவன் அவன் எப்படி இருக்கணும்னா வித்யை எவ்வளவுக்கு எவ்வளோ ஏறுறதோ அவ்வளவுக்கு அவ்வளோ வினயம் சம்பாதிக்கணும். அதுதான் ஒரு மெஷரிங் ராடு. இவனுக்கு நிறைய படிக்க ரொம்ப வினயமா இருக்காருன்னா நிறைய படிச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதான் லோகத்திலேயே நம்ம பாக்குறோம். வித்யா வினய அந்த வினயத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கணும். இந்த வினயத்தை சம்பாதிக்க விடாம தடுக்கிறது இந்த அகங்காரம் தான். அந்த அகங்காரம் இருக்கிறதுனால என்ன ஆச்சு, நமக்கும் அந்த பிரம்மத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. அதனால அந்த அது இருக்க அதுக்கு டோட்டலி விலட்சணமா இருக்கக்கூடியது என்னுடைய ஆத்மா ஸ்வரூபம். நான் உண்மையிலேயே அந்த அகங்காரத்துக்கு வேறுபாடா இருக்கக்கூடியவன். அதனால இது இருக்கிற வரைக்கும் அதை நான் தெரிஞ்சுக்க முடியாம போறதுன்றதுனால இதை முதல்ல இந்த அகங்காரத்தை படிக்கணும். அதுதான் இந்த அபிமானம் தெஜான்னாக்க இந்த யுவர் அட்டாச்மெண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஈகோ, அதை முதல்ல தெஜா அப்படின்னு சொல்லிவிட்டாரு. யாவத் துராத்மனா அகங்காரேன ஸ்வஸ்ய சம்பந்தா ஸ்யாத் தாவத் விலக்ஷணா முக்தி. விலக்ஷணா இந்த முக்தியானது அதுக்கு டோட்டலி டிஃபரெண்ட். முக்தி வார்த்தா ஏகமாத்திராபின, அது ஒரு வி பிட்டு கூட இல்ல, கொஞ்சம் கூட அது இடமே இல்லை அந்த முக்தியை பற்றி இது பண்ணிக்க. அகங்காரம் இருக்கிற வரைக்கும் பர்சன் இஸ் ஈகோயிஸ்டிக்கா ஒருத்தர் இருக்கான்னாக்க அவனுக்கும் பிரம்மத்துக்கும் ரொம்ப தூரம், அவனுக்கு ஆத்மாவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். அதை தட அகங்கார கிரகான் முக்தா ஸ்வரூபமுபபத்யதே சந்திரவத் விமல பூர்ணஹ சதானந்த ஸ்வயம் பிரபஹ. அகங்காரம்ன்ற ஒரு கிரகம் அது நம்மளை பிடிச்சிட்டு, அது அந்த கிரகம் முதல்ல மாதிரி அது பிடிச்சதுனால எல்லாத்துக்கும் கோபம் தாபம் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி நான் பாயிண்ட் ஆத்மஸ்வரூபத்தை அது மறக்கடிக்கிறது. இது எப்படி இந்த கிரகம்னாக்க முதல்ல பிடிக்கிற மாதிரி கிரகம் கிராசைக கர்மனே அப்படின்னு அதை முதல்ல பிடி, அது உடம்பு பிடி மாதிரி அது பிடிச்சிருந்துச்சு இந்த அகங்காரம். இந்த பிடிப்புல இருந்து நம்ம என்ன பண்ணணும்னா முக்தனாகணும்.
இந்த பிடிப்புல இருந்து விடுபடணும்னா என்ன தெரியணும்னாக்க நம்மளுடைய சொரூபம் என்னன்ற நாலேஜ் வந்ததுன்னாக்கோ, ஓஹோ இது நான் ஐடென்டிஃபை பண்ணி இந்த அகங்காரத்தோட ஐடென்டிஃபை பண்ணி பேசிட்டேன், இது என்னுடைய சொரூபமே இல்லை. என்னுடைய சொரூபம் இது மூணுத்தையும் இந்த நாலுத்துக்கும் அப்பாற்பட்டதான சொரூபம். புத்தி, மனசு, சித்தம், அகங்காரம், இந்த நாலுத்துக்கு பின்னாடி இருக்கிற சொரூபம் தான். நான் ஏன் இதோட ஐடென்டிஃபை ஆகணும் அப்படின்னு யார் ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறானோ அவன் அந்த சொரூபத்தை அடைகிறான். அது எப்படி எப்போ அவன் தெரிஞ்சுப்பான் இந்த நாலு பின்னாடினா, சந்திரவத்து விமல பூர்ணா. இந்த சந்திர கிரகணத்தன்னைக்கு அந்த ராகு வந்து பிடிச்ச மாதிரி, ராகு கிரஸ்த திவாகரேந்து சதுரிஷோ மாயா சமாச்சாதனா, நன்னா அந்த மாயையானது அந்த ராகுனால பீடிக்கப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னுடைய ஆத்மாவானது இந்த அகங்காரன்ற ராகுனால நன்னா பிடிச்சிருந்துச்சு. இது என்ன ஆகுன்னா, இதை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை போக்கடிக்கணும். போக்கடிச்சேன்னா என்ன ஆகுனா, சந்திர கிரகண தண்ணிக்கு அந்த ராகுவானது ஒரு 2.5 மணி நேரம் பிடிச்சிருந்தது. அது விட்டு போன உடனே நல்லா பிரைட்டா பௌர்ணமி சந்திரன் வந்து அழகா தன்னுடைய சொரூபத்தை காமிப்பார். அதே மாதிரி இந்த அகங்காரமானது நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த நம்மளுடைய உண்மையான சொரூபமானது நன்னாக பிரகாசிக்காம இது தடுக்கிறது. இந்த தடுத்தல் எப்ப போறதோ அப்பொழுதுதான் நம்மளுடைய உண்மையான சாந்தியான மனசானது ஆவிர்பவிக்கிறது அப்படின்னு. சந்திரவத்து விமல பூர்ணா. சந்திரன் எப்படி மலமில்லாத சந்திரனாது பௌட பிரகாச தேஜத்தோட எப்படி ஒரு சந்திரனை நம்ம பாக்குறோமோ, அந்த ராகு இருக்கிற வரைக்கும் அது டார்க்கா இருந்தது, ஒரே டார்க்கா இருந்தது, நம்ம பார்க்க கூடாதுன்னு வேற சொல்லி எத்தனை கெடுதல் எல்லாம் பண்ணிட்டு, ஸ்திரீகள்லாம் வெளியில வரக்கூடாது, கர்ப்பிணி ஸ்திரீகள்லாம் வரக்கூடாது, எல்லா கெடுதலையும் அது பண்ணிட்டு, அது விட்டு போன உடனே என்னாச்சு, சொச்சமா அது வந்துட்டு எல்லாரும் வெளியில சந்தோஷமா வெளியில வந்தா மாதிரி இந்த அகங்காரத்தினுடைய கோர பிடியிலிருந்து யார் வெளியில வரணும், அவன் தான் இந்த பூர்ணமான சதானந்த நம்மளுடைய உண்மையான ஆனந்தத்தை அந்த இந்த அகங்காரத்தை வச்சுட்டு அந்த அகத்தை பிடிச்சிட்டானா அவன் சாந்தியாக சதா ஆனந்த ஸ்வயம் பிரவா ஸ்வயம் பிரகாசமான அந்த அறிவுடையவனாக அவன் விளங்குவான் அப்படின்னு சொல்லிட்டார். அகங்கார கிரகான் முக்தா. அகங்கார கிரகத்திலிருந்து விடுபட்டவன் ஸ்வஸ்வரூபம் உபவத்திய தன்னுடைய சொரூபத்தை எப்படி கிரகிக்கிறானோ அப்படி சந்திரவத்து விமல பூர்ணகா. பூர்ணமான சந்திரனை எப்படி ராகு உன்னுடைய பிடியானது மாசுபடுத்திருச்சோ, அதுக்கப்புறம் எல்லா அனர்த்தங்களும் விளைவிச்சதோ, அதிலிருந்து போன உடனே என்ன அந்த பூர்ணமான சந்திரன் எப்படி வெளியில வருதோ அப்படி இவன் இந்த அகங்காரத்திலிருந்து முக்தனாக ஆனான். சதா எப்பொழுதும், அது இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அந்த அகங்காரத்தை இவன் கொண்டுட்டான்னாக்க இவன் இன்னைக்கு மாத்திரம் ஆனந்தம் இல்ல, இவனுடைய ஆனந்தமானது இனிமேல் பட்டு சதா ஆனந்த ஸ்வயம் பிரபா, அவனுடைய ஸ்வயம் பிரகாசமான அறிவுடையவனாகவும் என் ஆத்மாவோடைய ஐடென்டிஃபையா. இதுக்கு தடையா இருக்கக்கூடியது என்னன்னா இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரத்தினுடைய பிரிவியிலிருந்து அவன் வரான். ஜோவா புரே சோஹமதி பிரதீதா புத்யா பிரக்லுப்த தமசா விமூடயா தஸ்யைவ நிச்சேஷதயா விநாசே பிரம்மாத்மபாவா பிரதிபந்த சூன்யஹ. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க அஜ்ஞானம்ன்ற இருள். இது நம்ம ஐயன உடனே இது ரெண்டுத்துக்கும் பேதம் தெரிஞ்சதே ஆனால் நான் பண்ண முடியும். இது தெரியவே தெரியலன்னாக்கா என்ன ஆச்சு, எந்த ஐயே பத்தி நான் பேசுறேன், ஐயே தெரியல, மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாது, இதுல 4 ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குன்றதெல்லாம் தெரியாத இந்த அஜ்ஞானம்ன்ற இருள்ல அதிமூடையா புத்தியா எல்லாரும் ஜனங்கள்லாம் என்ன ஒண்ணா மௌட்டியமா இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் வேதாந்தத்துல சொல்லிக்கூடிய இந்த சீக்கிரட் எல்லாம் தெரியாம இருக்கிறதுனால பிரக்லுப்தா புரே இந்த சரீரத்துல கற்பனை செய்து அவன் எப்படி இருக்கான், எதையோ ஒண்ணு அது நான் அப்படின்னு நினைச்சுட்டு போயிட்டு இருக்கான். அதனால இந்த நான்ல ஏதாச்சு எல்லாத்தோடையும் ஐடென்டிஃபை பண்ணதுனால இந்த நானை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த கட்டியெல்லாம் வந்ததுன்னாக்க அது நீங்க ஆபரேஷன் பண்ணா கூட திரும்பி அந்த இடத்துலயே முடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க அது சமூலமா அதை எடுக்கணும். சமூலமா எடுக்கணும்னா எப்படி அஜானத்துக்கு போகணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னா நிச்சயமான ஒரு ஞானம் வரும். நிச்சயமான ஞானம் வரணும்னாக்க சிரவண மனன நிதித்தியாசங்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு ஞானம் வந்ததுன்னாதான் அப்ப என்னது இந்த அச்சிய அனர்த்த ஹேதோஹோ பிரகானாய ஆத்மீகத்துவ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியதை ஆஜா சொல்ற மாதிரி இந்த பிரம்மாத்ம பாவம் என்னன்றது புரிஞ்சாதான் இதை நன்னா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த அகங்காரத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன்னா இது தமசனாலையும் மௌட்டியத்தினாலையும் புத்தியை மறைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அவித்தியானது எப்போ வருவான்னாக்க, இருட்டு எப்போ போகும்னாக்க
ஒரு தீக்குச்சியை எடுத்து அந்த மேட்ச் பாக்ஸை கொளுத்தினா மட்டும்தான் அந்த இருட்டு போகுமே தவிர அந்த இருட்டை வந்து மொத்த ஒரு சின்ன விளக்கானது சமூலமா அந்த இருட்டையே போக்கடிக்கிறோம் இல்லையா? அப்படி இந்த அஞ்ஞானமானது இந்த நான் தான் ஆத்மா, நான் தான் அந்த பிரம்மா, நான் தான் நித்தியம், நான் தான் அகம் நித்யா, அகம் சத்யா, அகம் திருக் சுபாவா, அகம் சாரஹா அப்படின்னு எப்ப நினைக்கிறானோ அப்பதான் இது பிரம்மமோ சத்தியம், பிரம்மமோ நித்தியம், பிரம்மமோ திருக்கு, பிரம்மமோ சாரம் அப்படின்ற இந்த ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்ற அறிவு வந்ததே ஆனால்தான் இந்த அகங்காரத்தை நம்மளால கொல்ல முடியும்னு அதுக்கு ஒரு வழியையும் சொல்ல போறார். இது வந்து அத்தியாத்ம உபநிஷத்துல இதே ஸ்லோகத்தை அங்க இருக்கிறத அப்படியே இருக்காரு. இந்த ஆத்மாவை புறம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புறம்னாக்க இது ஒரு பட்டணம், அவன் நவத்வாரே புரே தேகி அப்படின்னு தான் சொல்றது. அப்ப புறம் ஏகாதசத்வாரம் இன்னொரு உபநிஷத்துல சொல்றது. இந்த புறம்னா இந்த உடல்ல இந்த அகங்காரம் இருக்கிறதுனாலதான் இந்த 11 ஓட்ட வழியா அது தப்பிச்சு போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்காரு. இது கொஞ்சம் விஸ்தாரமா அடுத்த திங்கட்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ண